நான் பார்த்த பொண்ணு ஒரே பொண்ணு தான், கல்யாணம் ஆயிடுச்சு. வேறு சான்ஸே கிடையாது. பொண்ணு பார்க்க போகும்போது நான் பண்ண ஒரு பெரிய தப்பு, என்னோட 2 தங்கச்சியோட ஹஸ்பண்டை கூட்டிட்டு போனேன், என் மாப்பிள்ளைங்க. பொண்ணு பார்க்க போயிட்டேன், பொண்ணு பார்த்துட்டேன். பொண்ணு பார்த்துட்டு பிடிச்சிச்சின்னு சொல்லிட்டேன். திடீர்னு பொண்ணுக்கு அப்பா தான் எங்கள் மாமனார் வந்து, தம்பி பொண்ணு உங்கள்கிட்ட பேசணும்னு நான் வெத்துடுச்சு எனக்கு. ஏன்னா அப்பவும் பட்டிமன்றத்துலலாம் பேசுவேன் சார், ஆனால் கொஞ்சம் பயம், பொண்ணுக்கிட்ட என்ன பேசுறதுன்னு பழக்கம் கிடையாது. சரிண்ணே, எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரங்க, போய் பேசுங்க போங்க. ஏன்னா அந்த பொண்ணு இருக்கிற ரூமுக்கு போகும்போதெல்லாம் வேண்டிக்கினேன், கண்டிப்பாக இந்த இன்டர்வியூவில் பாஸ் ஆகணுமேனு. ஏன்னா அது ரிஜெக்ட் பண்ணிச்சு வச்சுங்க, என் தங்கச்சி வீட்டுக்காரங்களே ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டுவானுங்க, அந்த பொண்ணே உங்கள் அண்ணனை வானானுச்சுன்னு. பிள்ளையாரெல்லாம் வேண்டின்னு போனேன். உள்ளே போனால் கல்யாணம் பொண்ணு, அதான் என் ஒய்ஃபு, சௌகரியமாக சோஃபாவில் உட்காந்துருக்குது, சமணம் போட்டு. அது அவங்க வீடு சார், அதனால் அது சௌகரியமாக உட்காந்துக்குது. உள்ளே போனால் எனக்கு வேற்று ஊற்றுது. உட்காரணுமா, நிற்கணுமா, கை கட்டணுமா, ஒன்றும் புரியல. அப்புறம் MBA, DGM, டெப்டி ஜெனரல் மேனேஜர், டேக் ஹோம் 60,000. அதான் கரெக்டாக சொல்கிறாங்க, அந்த சம்பளம் உங்களுக்கு போதுமா? அடுத்து உங்கள் ஹெச்ஆர்கிட்ட கேட்டோம், உங்களை பற்றி நல்லா சொன்னாங்க. லூஸு, நான் ஏற்கனவே எங்கள் ஹெச்ஆர்கிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க, இந்த பொண்ணுக்கு அண்ணன் அப்பான்னு ஏதாவது புத்தாலிங்க ஃபோன் பண்ணுவானுங்க, என்னை பற்றி நல்லா சொன்னீங்கன்னா சாட்டர்டே ட்ரீட்டு எந்துன்னு சொல்லியிருந்தேன். அவன் கரெக்டாக சொல்லிக்கிறான். உங்கள் ஹெச்ஆர் நல்லா சொன்னாங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். திரும்ப உங்களை ஒன்று கேட்கணும், வேறு ஏதாவது பேட் ஹேபிட் இருக்கா அப்படின்ச்சு. எத்தனை சொல்கிறது, ஒன்றும் இல்லை, 20 வருஷம் ஆச்சு, அப்படியே கடந்து போயாச்சு, அவ்வளோதான்.